வணக்கம். கர்ணன் பிறப்பால சத்திரியன், வீரத்துக்கு குறைச்சலே இல்லை. இருந்தாலும் ஒரு குரு வேணும்ல. அவர் துரோணாச்சாரியரை போய் பார்க்குறாரு. துரோணாச்சாரியார் அவர் சிஷியனை ஏற்றுக்க மறுக்கிறாரு. கிருபாச்சாரியரை போய் கேட்குறப்போ கிருபாச்சாரியார் அதிகாலையில் வர சொல்கிறாரு. அதிகாலை போய் கர்ணன் போய் அங்கே இருக்கார். கர்ணன் போய் இருக்கும்போது முதல் பயிற்சி என்னென்னா வில் எடுத்து அம்பால் மேலே பறந்துகிட்டு இருக்க பறவையை அடிக்கணும். அதுதான் முதல் பயிற்சின்னு கொடுக்குறாரு. அர்ஜுன் அசால்ட்டாக அதை எடுத்து வில் எடுத்தார், அம்பு வச்சார். ஒரே அடியில் பறவையை வீழ்த்திட்டு அவர் தேர் ஏறி கிளம்பி போயிட்டார். அன்றைய பாடம் முடிஞ்சிருச்சுங்க. கர்ணன் அடுத்த ஆளாக வர்றாரு. கர்ணன் அவர் வில் எடுத்து அம்பை பூட்டி பறவையை குறி வைக்கும்போது டக்குன்னு வில்லி அம்பியும் தரையில் வச்சிடறாரு. கீழே வச்சுட்டு என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்றாரு. துரோணாச்சாரி கேட்குறாரு, ஏன் நீ தான் வில்வித்தையில் வீரனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கர்ணன் சொல்கிறாரு, இப்போ இது அதிகாலை வேலை. இந்த நேரத்தில் ஒரு பறவை பறக்குதுன்னா அது தான் குஞ்சுங்களுக்கு இறையை கொண்டு போகும். இப்போ நான் என்னுடைய திறமையை காமிச்சு அந்த பறவையை வீழ்த்தி வீரனாயிடலாம். ஆனால் அந்த குஞ்சுங்கள்லாம் அனாதை ஆகிடும். அதனால் நான் இதை செய்ய மாட்டேங்கிறாரு. கிருபாச்சாரியார் அப்படியே கர்ணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, கர்ணா நீ கற்றுக்கிட்டது வித்தை அல்ல வேதம் அப்படின்றாரு. ஸோ இதன் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஓகே, நன்றி.